நான் வாழ்ந்து காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி புரியுதா? யாரை மதிங்க? கடவுள் உங்களுக்கு ஒரையும் கொடுத்துறாரு. உன்ன மாதிரி ஒருத்தனை பார்த்தியாங்கன்னா எவ்வளோ ஸ்பெஷலாக செஞ்சிடாரு. உன்னை எவ்வளோ நேர்த்தியா, எவ்வளோ தேனாலும் கிடையாது. ட்வின்ஸாக இருந்தால் கூட கொஞ்சம் மாறி இருக்கும். அட்லீஸ்ட் மச்சம் வச்சுன்னு அது எங்கள் தம்பின்றானுங்க. கரெக்ட் தானே? இப்போ கடவுள் உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்துக்கிறாரு உன்னை கொண்டாடுறதுக்கு. எவ்வளோ கருணை பாரு. இதெல்லாம் காரணம் கிடையாது. முதல்ல சொன்ன அதெல்லாம் காரணமே கிடையாது. என்னை கொண்டாடுறத விட நான் உனக்குள்ளே வைக்கிறேன். யாரை கொண்டாடு? உன்னை கொண்டாடு. இந்து மதத்தில் ஒரு கதை இருக்குது. கம்சன் காணாமல், கம்சனுக்கும் கிருஷ்ணனுக்கும் சண்டை. அவன் எங்கே போனாலும் அவனை வெட்டுறதுன்னு போய் ஆடை வெட்டுறான், மாடை வெட்டுறான், கோழி வெட்டுறான், குதிரை வெட்டுறான், தள்ளி விட்றான், எல்லாமே பண்ணுகிறான். கட்சி அவனுக்குள்ளே போயிட்டான். யாருக்குள்ளவே? அவன் தலையை வெட்டினான். இந்த கதை தலை வெட்டிக்கிறதுக்கு இல்லை, ஆணவத்தை வெட்டிக்கிறதுக்கு. இப்போ யாரை கொண்டாடிக்கலாம்? நான் கொண்டாடிக்கலாம் தானே. என்ன நான் செய்யணுமோ செய். எதை? நல்ல தங்கம் போடு, வைரம் போடு, முத்து போடு, பவளம் போடு, நவரத்தினங்கள்லாம் மாட்டு, இல்லை நல்ல வீடு கட்டு, ஒரு ஏசி ரூமில் போடு, நல்ல மெத்தையில் போடு இந்த உடம்ப. அப்படி தானே கொண்டாடு. எதை? கோயிலுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் போகிறத விட இதுன்னா உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் சொல்லி வச்சுக்கிறாங்க தானே. அப்போனா ஆலயம்னாக்கா அங்கே போய் சொல்கிறதா? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. எதுக்கு? கந்தையானாலும் கசக்கி, கூழானாலும் எதுக்கு? இதெல்லாம் எங்கே செய்யணும்? என்ன மாதிரி சந்தர்ப்பம் கடவுள் எனக்கு குத்துறாரு. அந்த ஆள் கண்டிப்பாக அவனே எல்லாம் பாராட்டி இருந்திருப்பேன். நான் உன் குரு எதனாலன்னு கேட்டீங்கன்னா உன்னை கொண்டாட சொல்கிறதுனால, என்ன கொண்டாட சொல்கிறதுனால இல்லை. புரியுதா? அந்த மாதிரி நன்றியில் தான் நீ என்ன கொண்டாடணும். உனக்கு கொண்டாடி மிச்சம் இருக்குல்ல, அதை வச்சு கொண்டாடு. என்ன நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இந்தா புரியுது அப்படி சொல்கிறேன்ட்டு. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் என்ன எவ்வளோ செய்கிறேன்ட்டு. எவ்வளோ செய்யலாம் நீ சொல்லு. திருப்தியாக இருத்தியா? நல்ல ஷூ வாங்கி போட்டியா? சொல்லு. ஆமாம் இல்லை சொல்லு. தப்புண்ணா. இவங்கன்னா நம்ம 2 பேர் தான் டீலு. பார்க்குறவங்களாம் கூட வரப்போகிறான். ஒன்று நீ சாகணும், இல்லை நான் சாகணும். கூட யாருன்னா சாவிங்க? யாருன்னா எப்படின்னா பார்த்து போட்டோமா? யாருக்கும் வைக்கப்படாது. என்ன பிரச்சனை? வெக்கப்பட்டு என்ன ஆக போகுது? எவனை கூட வருவானா? பேசுகிறவனா? நான் உனக்கு புரிய வைக்க பார்க்குறேன். மற்ற பேர் நான் என்ன பார்த்துக்கிட்டு இங்கே கூட 4 பேர் அசியமாக திட்டுவான். திட்டாமல் இருப்பான்னு நினைக்கிற? அதுக்குன்னே வந்து பேசிங்கிறான். என்ன பண்ணலாம்? புரியுதா? இப்போ சொல்லு. கடவுள் ஏன் சூன்யமாகிறாரு? என்னை கொண்டாட சொல்லிக்கிறான். எவ்வளோ தூரம் அவன் வடிவமாக வந்து பங்கு போட்டு பண்ணுங்க, அதெல்லாம் 2வது விஷயம். இப்போ உன்னால் ஒத்துக்க முடியலையா? உன் இதயத்தை நீ துடிக்கி நிறுத்துவேன். 2 நிமிஷம் நிறுத்தி காட்டேன். எவனா உலகத்திலே மிகப்பெரிய டாக்டர்கிட்ட சொல்ல சாவாம இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கல்ல. ஒன்னா